அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஐஸ் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஐஸ் பிரியாணினா பழைய சோறு தான். பழைய சோறு நைட்டே நான் சோறு நைட்டே தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். காலைல எழுந்துச்சி நல்லா மசிச்சு விட்டு கையாலே பிசைஞ்சு அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டேன். கட் பண்ணி போட்டு தயிர் இருந்துச்சு, தயிரும் ஊற்றி அதில் உப்பு போட்டு வச்சுட்டேன். மெயினாக இது எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா அதிகமாக செஞ்சு தருவாங்க. அப்பா மௌத்தாயிட்டார். அப்பாக்காண்டி அம்மா செய்வாங்க. ஊரில் அப்பா மீன் வியாபாரம் பார்க்கும்போது அந்த டைமில் சைக்கிளில் அப்பா மீன் வியாபாரம் விற்றுட்டு வர டைமில் எங்கள் அம்மா ஒரு செம்பில் இது மாதிரி கரைச்சி தயிர் ஊற்றி வச்சுருப்பாங்க. அப்பா வியாபாரம் முடிஞ்சு உட்காந்தோடனே இந்த மாதிரி அம்மா கொடுப்பாங்க. அப்பா அப்படியே ஒரு செம்பால் அப்படியே குடிச்சிருவார். ஒரு எனர்ஜி கிடைக்கும் அவருக்கு இது குடிக்கும்போது. அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு, வயிற்றுக்கு அவ்வளோ குளிர்ச்சி, நல்லது, ரொம்ப நல்லது. இப்போ இருக்கவங்க யாருமே சாப்பிட மாட்டேங்கிறோம். இப்போ நிறைய இடத்துல காசு கூட இது விற்க தான் செய்கிறாங்க. ஆனால் இது நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு சோம்பேறியாக தான் இருக்குது. அதோடு என் வீட்டுக்காரர் லீவில் இருந்தார். அவருக்காண்டி நான் செஞ்சு கொடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், வடையாம் பொரிச்சு வை, வத்தல் பொரிச்சு வைக்க சொன்னாங்க. வத்தல் பொரித்து சாப்பிட்டப்போ இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். உடம்புக்கு ஹெல்த்து. கண்டதை சாப்பிட்றதுக்கு இது நம்ம வாரத்தில் ஒரு 2 வாட்டி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்